ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் ஆசிரியர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செய்திகள் வந்துட்டுருக்கு. 2026 பிஜிடிஆர்பியில் ஏஜ் லிமிட் 45 வரைக்கும் போகுமா? 50% பிலோ கீழே இருக்கிறவங்களுக்கு நாட் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாம். உண்மையிலே என்ன இதை பற்றி நம்ம பார்க்கலாம். யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ பிஇஓடைய தேர்வு தேதிகள் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவலாக பார்க்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு விரைவில் வர இருக்கு மக்களே. இந்த நோட்டிஃபிகேஷன் அனைத்துமே எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லோருமே அந்த ரிவைஸ்டான ஆனுவல் பிளானர் எல்லாமே பார்த்துட்ருப்பீங்க. ஆனுவல் பிளானரில் இருக்கிற எல்லா எக்ஸாமுமே ஜூன் மாதத்துலேருந்து மட்டும்தான். இந்த ஆண்டுக்கு உண்டான எல்லா எக்ஸாமுமே ஜூன் மாதத்துலேருந்து மட்டும்தாங்க துவக்கமாக இருக்குது. அதனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஆர்பியில் வரக்கூடிய எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணணும், சிறப்பு டெஸ்ட்டாக வச்சா நான் பாஸ் பண்ணணும், அடுத்து பிஜிடிஆர்பி வச்சா நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே யோசிச்சுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த டைம் சிலபஸ் எல்லாம் பெருசாக சேஞ்சஸ் இன்னும் கிடையாது மக்களே. சேஞ்சஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிஜிடிஆர்பி 2026 நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட்டு 45 வரைக்கும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 50%லேருந்து 45% வரைக்கும் மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு நாட் எலிஜிபிள் லிஸ்ட்டில் இது வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டியிருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே எலிஜிபிள் கேண்டிடேட்டாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குங்க. பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறீங்க. நிச்சயமாக முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் கிடைத்துவிடும். அதனால் ரெடி ஆகிக்கோங்க. 2013 மற்றும் 17 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கையும் முதுகலை பட்டதாரியில் தற்சமயம் போட இருக்காங்க டெட்டில் டிஆர்பியில். 2013-17 நிறைய ஆசிரியர்கள் டெட்டில் பாஸ் பண்ணிவிட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான பணி நியமன வாய்ப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக விரைவில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு அறிக்கையின்படி தமிழகத்தில் 82.5% திறன்மிகு வகுப்பறைகள், நாட்டிலேயே முதல் இடம் தமிழக அரசு பெருமிடம். மத்திய அரசு அறிவிக்கையின்படி 82.5% பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு நாட்டிலேயே தமிழகத்தில்தான் முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசின் அறிக்கையில் சுட்டிக்காட்டி தமிழக அரசு பெருமிதம். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 2024-25 ஆண்டிற்கான மத்திய அரசு ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 82.5% அரசு பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைந்துள்ளன. வகுப்பறைகள் திறன்மிகு வகுப்பறைகள் கொண்டுள்ளதில் தமிழகம் இந்தியாவில் முதல் இடத்தை பிடித்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் உள்ள பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறை எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே இருப்பதை இந்த அறிக்கை வெளிப்படுத்தியது. அதாவது குஜராத்தில் 57%, மத்திய பிரதேசத்தில் 7%, மகாராஷ்டிராவில் 4.5%, உத்தரப்பிரதேசத்தில் 3% பள்ளிகளில் திறன்மிகு வகுப்புகள் மட்டுமே உள்ளன. திமுக ஆட்சி 2021 பொறுப்பேற்ற நிலையில் தமிழகத்தில் 43.3% வகுப்பறைகள் இருந்தன. தற்பொழுது 99% பள்ளிகளில் இணைய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. 2024 மற்றும் 25 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைந்துள்ள மத்திய அரசு வெளியிட்டு வரும் ஆய்வை கண்டறியவும் தமிழக அரசின்
முதலிடத்தில் இருப்பதை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல். தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த புதிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வுக்கு உண்டான அப்டேட்டையும் விரைவில் நமக்கு வெளியிடுவாங்க. அந்த கோர்ட்டுடைய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் போயிட்டுருக்கனால விரைவில் ஒரு சுமூகமான முடிவு எடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.